ரமேஷ், இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு குறிச்சு வச்சிருக்கீங்களா? எஸ் சார். சீக்கிரம் கொண்டு வாங்க. குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எவ்வளவு கேஷ் தேவைப்படும்? இன்னைக்கு 4 தேவைப்படும் சார். ஓகே. நீங்க கேட்கிற கடன் தொகையை ஃபைனல் ஆடிட்டிங் அப்புறம் தான் தர முடியும். ஃபைனல் ஆடிட்டிங்க அப்படின்னா என்னங்க? பேங்க்ல ஒவ்வொரு வருஷமும் ஃபைனல் ஆடிட்டிங் நடக்கும். அப்போ பேங்க் ஆடிட்டர் வரவு செலவு கணக்குகளை சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேங்க் கணக்கெல்லாம் சரியா இருக்குன்னு சர்டிபிகேட் தருவாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ்டர் ரமேஷ், இன்னைக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? கடன் மனுக்கள் பரிசீலனை, 2 பேங்க் கிளை திறப்பது, அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபைனல் ஆடிட்டிங். ஃபைனல் ஆடிட்டிங்கா? ஆமா சார். இந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஃபைனல் ஆடிட்டிங் ஆரம்பமாகுது. ஃபைனல் ஆடிட்டிங். பார்வதி, என்னம்மா? என் ரூம காஃபி கொண்ட. சரிம்மா. அப்பா வந்துட்டாரா? அம்மா, ஐயா வந்துட்டாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாப்பிடாமையே படுத்துட்டாரு. அப்படியா? Attention please. Mr. Shankar, உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு அவசரமா போன் வந்திருக்கு. தயவு செய்து ஆபீஸ்க்கு வாங்க. Please, it is very urgent. Thank you. நீங்க தானே மிஸ்டர் சங்கர்? எஸ். ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாடா. சீக்கிரம் வாடா. என்ன கீதா, என்ன விஷயம்? அந்த பயங்கரத்தை நீயே வந்து நேர்ல பாருடா. எனக்கு மயக்கம் வருதுடா. சீக்கிரம் நம்பி. இதோ வந்துட்டேன். உடனே வர்றேன். அப்பா இறந்து போயிட்டாருன்னா ரூம்ல போய் பாரு. என் அன்புக்குரிய சங்கர், எதிர்பார்த்த என் முடிவைக் கண்டு நீயும் கீதாவும் துடித்து போவீர்கள் என்று எனக்கு தெரியும். என்ன செய்வது? நான் இன்று கோழையாகிவிட்டேன். எதிர்காலத்தை சந்திக்கும் துணிவை இழந்து விட்டேன். தாயற்ற என் செல்வங்களை நான் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கனவு கண்டேனோ அப்படியெல்லாம் வளர்த்தேன். சந்தோஷத்தையும் சுகத்தையும் தவிர வேறு எதையுமே அறியாத உன்னையும் உன் தங்கை கீதாவையும் நான் இன்று அனாதைகளாக்கிவிட்டேன். நடந்ததை சொல்லிவிடுகிறேன். நான் பேங்கில் இருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை கையாடிவிட்டேன். இந்த நிலையில் பேங்கின் வரவு செலவு கணக்கு பரிசீலனை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது. 25 நாட்கள் இடைவெளியில் 20 லட்சம் ரூபாய் என்னால் எப்படி ஈடு செய்ய முடியும்? அகப்பட்டுக் கொண்டு அவமானப்படுவதை விட தற்கொலையே மேல் என்று முடிவு செய்தேன். தப்புவதற்கு வேறு வழி எனக்கு தோன்றவில்லை. நீயும் உன் தந்தையைப் போல் கோழையாகிவிடாதே. சொத்து சுகங்களை இழந்தாலும் நீ உன் மன உறுதியை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா பாரத்தையும் உன் மீது சுமத்திவிட்டு நான் தப்பித்துக் கொண்டேன். என்னை மன்னித்து விடு.
மதன், எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இந்த கார்பெட்டை பாரு. எரிஞ்சு போச்சா? நீ அணைக்காம இப்படி சிகரெட் துண்டுகளை எரிஞ்சா இது மட்டுமா எரியும்? இந்த வீடே எரியும். எரியட்டும், அதோட சேர்ந்து நானும் எரிஞ்சு போறேன். அப்பதான் என் பிரச்சனைகள்லாம் தீரும். சங்கர், அப்பா இறந்து போனதை நினைச்சு நீ தூண்டு போக கூடாது. என்ன பாரு, ஏழ்மையிலேயே பிறந்து வளர்ந்தனா, சின்ன வயசுலயே அனாதி ஆயிட்டேன். அதை பத்தி நான் கவலைப்படல. எப்ப செல்வத்திலேயே பிறந்துட்டு இருக்கேன். சங்கர், எவ்வளவோ சாதிக்க வேண்டிய வயசு உனக்கு. தைரியமா இருக்க. என்னை பத்தி கூட நான் கவலைப்படல. என் தங்கச்சி கீதாவை நினைக்கும் போதுதான். அவளுக்கு என்ன குறை? அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்க கோடீஸ்வரன் விட்டு பிள்ளைங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அண்ணா, என்னம்மா? டெலிகிராம். யுவர் மெசேஜ் நோட்டட். ஆனந்த் அவுட் ஆஃப் இந்தியா. யாரை பார்த்த ஆனந்த்? என் உயிருக்கு உயிரான நண்பன் ஆனந்த். எங்க அப்பா தான் சின்ன வயசுல இருந்து அவனை படிக்க வச்சார். பாஸ் பண்ணிட்டு கல்கத்தாவில் ஒரு ஷிப்பிங் கப்பல்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். எப்பாவது மெட்ராஸ் வருவான், என் கூட தான் தங்குவான். ஹலோ, சங்கர் ஹியர். என்ன, பேங்க் செக்ரட்டரியா? எஸ். எதுக்கு சார் கங்க்ராச்சுலேஷன்? என்ன என்ன பேங்க் நிர்வாக டைரக்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்களா? நிஜமாவா? தேங்க்யூ சார். அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. குட் மார்னிங். வாங்க சங்கர். நீங்க சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்னுடைய பாராட்டுக்கு. சேம் டு யூ சங்கர். உட்காருங்க. தேங்க்யூ. சங்கர், நாம 2 பேருமே முக்கியமான பதவியை ஏற்றுக்கோம். இந்த பதவியை நிர்வகிக்கிறதுக்கு திறமை மட்டும் இருந்தா போதாது. நேர்மை, நாணயம், இது 2 ரொம்ப முக்கியம். உங்க அப்பாவுக்கு பெருமை ஏற்பட்டதே அவருடைய நேர்மையான உழைப்பினால் தான். அவரை போலவே நீயும் வாழ்க்கையில் உயர்ந்து அவர் வகிச்ச இந்த சேர்மன் பதவியை நீயும் வகிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதோட இந்த மாசம் 30ஆம் தேதி ஃபைனல் ஆடிட்டிங் ஆரம்பமாக போகுது. அதை நீங்க தான் பொறுப்போடு இருந்து கணக்குகள் எல்லாம் முடிக்கணும். உங்க அப்பா நிர்வாகத்தில் இருந்ததுனால கணக்குகள்ல எந்த விதமான குழப்பமும் ஏற்படாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். மிஸ்டர் தர்மலிங்கம் ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் பேரை நீங்க தான் காப்பாற்றணும். என்ன ஃபைல்ஸ் இதெல்லாம்? ஃபைனல் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபைல் சார். எஸ். வரப்போற 2 சனிக்கிழமைகளையும் ஃபைனல் ஆடிட்டுக்காக ஒர்க்கிங் டேவா மாத்தி வச்சிருக்கேன். இந்த ஆர்டர்ல சேர்மன் உங்களை கையெழுத்து போட சொல்லிருக்காரு. ஃபைனல் ஆடிட்டிங், ஃபைனல் ஆடிட்டிங், ஃபைனல் ஆடிட்டிங். நான் இப்ப உங்க கண்ணை கட்டி அழைச்சிட்டு போறேன். அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். என்ன சொல்றீங்க? எதுக்காக என் கண்ணை கட்டணும்? அதுதான் எங்க வழக்கம். எங்க தலைவருடைய கட்டளை அது. தன்னை சந்திக்க வர புது மனுஷன் பேர்ல நம்பிக்கை ஏற்படுற வரையில தன்னுடைய ரகசியம் ஏற்படுத்த அவர் வெளிப்படுத்துறதில்லை. உங்க பிரச்சனைகள் தீரணும்னா இதுக்கெல்லாம் நீங்க தயங்க கூடாது. உங்க கண்ணை கட்டலாமா? எஸ். இவர்தான் மிஸ்டர் சங்கர். வருக மிஸ்டர் சங்கர். உன் தந்தையின் மரணத்துக்கு என்னுடைய அனுதாபங்கள். என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த சூழ்நிலையே எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு. பயப்பட வேண்டாம் மிஸ்டர் சங்கர். உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை இங்க அழைச்சிட்டு வந்த காரணத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? மிஸ்டர் சங்கர், இப்ப உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உனக்கு ஏற்பட போற பயங்கர சிக்கல்ல இருந்து என்னால உன்னை காப்பாற்ற முடியும். எனக்கு இப்ப எதுவுமே புரியல. புரியும்படி சொல்றேன். 30ஆம் தேதி உன்னுடைய பேங்க் வரவு செலவு கணக்கு தணிக்கை நடக்க போகுது.
அதுக்கு முன்னாடி 28ஆம் தேதியே இந்த பேங்க் கொள்ளையடிக்கப்படும். பேங்க் கொள்ளையடிக்க போறீங்களா? முடியாது, என்னால ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கவே முடியாது. கணக்கு புஸ்தகங்கள், ஃபைல்ஸ் எல்லாம் கொளுத்தப்பட்டு சாம்பலாக்கப்படும். கணக்கு புத்தகங்களை கொளுத்த போறீங்களா? உங்க அப்பா செஞ்ச மோசடி அதன் மூலம் மறைக்கப்படும். உன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும். கொள்ள கூட்டத்துக்கு நடுவுல நான் இருக்கிறதே குற்றம். தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்பிச்சிருக்க. பதட்டம் அடைய வேண்டாம் மிஸ்டர் சங்கர். கொள்ளை நாங்க தான் அடிக்க போறோம். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். உங்களோட இருக்கிறதே என்ன அவமானமா நினைக்கிறேன். உன் தந்தையினுடைய மோசடி வெளிப்பட்டா அது உனக்கு அவமானம் இல்லையா? உன் வீடும் வாசலும் ஏலம் போய் நீ நடு ரோட்ல துரத்தப்பட்டா அது உனக்கு அவமானம் இல்லையா? சமுதாயத்துல ஒரு திருடனுடைய மகனா வாழப் போறியே, அது உனக்கு அவமானம் இல்லையா? சிந்திச்சு பார் சங்கர், நல்லா சிந்திச்சு பார். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? ரொம்ப சுலபமான காரியம். நம்பர் 1, சாம்சன். மிஸ்டர் சங்கர், இப்ப இருக்கிற உங்க பேங்க் சேர்மன் கிட்ட இதே மாதிரி ஒரு கைப்பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள கஜானா அறையினுடைய 3 சாவிங்க இருக்கு. கமிங். உட்காருங்க. என்ன விஷயம்? பாரத் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து மறுபடியும் ரிமைண்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? பையில கொடுங்க. சார், அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்க. இந்த லெட்டர்ல அவங்க புதுசா ஆரம்பிக்க போற ஃபேக்டரியை பத்தி எழுதியிருக்காங்க. அவங்க கேட்கிற லோனை நம்ம சாங்ஷன் பண்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரி. இருந்தாலும் இவங்க கேஸ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல வச்சு அவங்க தான் டிசைட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ஃபைல் எங்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார். சார், என்னப்பா? இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு வந்திருக்கேன். கொடுத்துட்டு போ, நான் பார்த்து வைக்கிறேன், நீ போலாம். சரி சார். எஸ் சார். மிஸ்டர் சங்கர், என்னுடைய பிரீஃப் கேஸ் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரீங்களா? சாரி சார், இப்பவே கொண்டு வரேன். நீ எங்களுக்கு உடந்தன்னு ஒரு அத்தாட்சி வேணும் இல்லையா? அதுக்காக ஞாபகம் இருக்கட்டும். 28ஆம் தேதி. அண்ணா, நான் நைட் ஷோ சினிமா போலான்னு இருக்கேன். நான் சினிமா போலான்னு இருக்கேன். இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான். அவங்க எல்லாம் எனக்காக தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. டிரைவரை கூட்டிட்டு போறியா? வேண்டாண்ணா, எனக்கு என்ன வழி தெரியாதா? சரி, போயிட்டு வா. தேங்க்யூ அண்ணா.
கோபால், அது ஓடால அவளை பிடி. கொள்ளடிச்சாச்சு. வெரி குட். அண்ணா 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 உங்க பேங்க கொள்ள அடிச்சுட்டாங்க. நான் கண்ணால பார்த்தேன். பேங்க கொள்ள அடிச்சு முடிச்சிட்டோன்னு அவங்க சொன்னதை நான் காதால கேட்டேன். நான் உளரல, நடந்ததை சொல்ற கேளு. சேகர், நீயும் ஆட்கள் இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சதுக்காக இந்தா என்னுடைய பரிசு. தேங்க்யூ பாஸ். அந்த பெண்ணு எப்படி இருந்தா? நாகரீகமா இருந்தா, அழகாவும் இருந்தா. எந்த சமயத்துல என்னால அவளை அடையாளம் காட்ட முடியும்? கீதா, நீ பார்த்ததையும் கேட்டதையும் என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. போலீஸ்ல கூடுவா? முக்கியமா அவங்களுக்கு தான் தெரியக்கூடாது. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிப்பாங்க, கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க, ஆட்களை அடையாளம் காட்ட சொல்லுவாங்க. அதனால உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம்.
ஹலோ எஸ் சங்கர் தான் பேசுறேன். என்ன நம்ம பேங்க்ல கொள்ளையா? மை காட். இதோ வந்துட்டேன். பேசுனது யாருன்னா? சேர்மன் கொள்ளை நடந்த இடத்துக்கு என்ன உடனே வர சொல்றேன். நான் புறப்படுறேன். கீதா, நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும். கொள்ளை நடந்த செய்தி தான் உனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஓகே?